உண்மை கதை பார்ட் 3. முன்னொரு காலத்தில் ஒரு மாணவன் தன் அன்னையுடன் வறுமையால் வாடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவன். இப்பொழுது காலேஜ் ஸ்கூல் என்டராக காத்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் அவனது அன்னை அவனிடம், தம்பி, உன்னுடைய யூனிவர்சிட்டி ஃபீஸு என்னால் சமாளிக்க முடியலப்பா, என்னால் கட்டவும் முடியல. அவ்வளோ பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், நீயே சொல்லு. ஒன்று பண்ணு, நீ வேணா படிக்கிறத விட்டுறேன். நீ சொல்கிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் வேறு வழி இல்லைப்பா, என்னால் கட்டவே முடியலப்பா. நீ நல்லா படிக்கிற பையன், எனக்கு தெரியும். நீ படித்தனா பெரிய ஆளாவ. ஆனால் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி அமைஞ்சிடுச்சு. அந்த கடவுள் நம்மளை எப்படி படைச்சிட்டான், ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. விளையாட்டு கூட அப்படிலாம் சொல்லாதம்மா. நம்புற மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் படிப்பு தாம்மா உயிர். படிப்பு இல்லைன்னா கடைசி வரைக்கும் ஏழையாக இருக்க வேண்டியது தான். பிறக்கும் போது நம்ம பணக்காரனாக இருக்கோமா ஏழையாக இருக்கிறோமான்றது முக்கியமே இல்லை. நம்ம சாகிறது பணக்காரனாக தான் சாகணும். அப்படி சாகலைன்னா நம்ம அதுக்கு தகுதியற்றவங்க. நான் இவ்வளோ நல்லா படிக்கிறேன், என்னால் கண்டிப்பாக படித்து ஒரு பெரிய ஆளாக ஆக முடியும். நான் என்ன திமிரில் இப்படிலாம் பேசுனுக்கிறேன்னா, ஒரு காம்படிஷன் பார்த்தேன். அந்த காம்படிஷனில் நம்ம ஜெயிச்சா, அதாவது அந்த காம்படிஷனில் ஜெயிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மணி ஏர்ன் பண்ண முடியும் அந்த காம்படிஷன் மூலயமா. அதனால் நான் எப்படின்னா அந்த காம்படிஷன் நிறைய மணி ஏர்ன் பண்ணி யூனிவர்சிட்டி ஃபீஸை கட்டி விட்டுறேன். கட்டி நான் ஜாலியாக யூனிவர்சிட்டிக்கு போய் படித்து பெரிய ஆளாக வரேன். சில நாட்களுக்கு பிறகு அந்த போட்டியில் கலந்து கொண்டு என்ன முடிவு என்று தெரிய வந்தது. அதில் எதிர்பார்த்த அளவுக்கு அவனுக்கு பணம் வரவில்லை. அம்மா, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரல, இதை வச்சு நம்மளால் யூனிவர்சிட்டி ஃபீஸ் கட்ட முடியாது. ஐயோ, பணம் கம்மியாக இருக்கே. சரி விடு, நம்ம வீட்டை விற்றாவது மீதி பணத்தை சேர்த்து உன்னோட யூனிவர்சிட்டி ஃபீஸை கட்டிடுறேன். வீட்டை விட்டுட்டு போய் தெருவில் உட்காரலாமா? என்னம்மா இப்படிலாம் பேசுகிற? நீ சொன்ன மாதிரியே நான் பேப்பர் போட போயிடுறேன். நான் படிப்பை இதோடு நிறுத்திக்கிறேன். இதுக்கு மேலே நம்மளால முடியாதும்மா. நான் நினச்ச மாதிரி பணம் வந்துடும், காலேஜ் போகலான்னு நினச்சேன், பட் முடியல. பிறகு அங்கே ஒருவர் வந்தார். வீட்டில் யாருப்பா இருக்கிறது? ஒன்றும் இல்லைப்பா, நீ கலந்துக்கிட்ட இந்த போட்டியில் கலந்து உனக்கு தேவையான அளவுக்கு பணம் வந்துருச்சு. ஆனால் உனக்கு எக்ஸ்ட்ரா மணி தரப்போகிறோம். நீ உன் முயற்சி நல்லா இருந்தது, ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்தவங்களை தர மிச்சம் எல்லாருக்கும் நாங்கள் எக்ஸ்ட்ரா மணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் இருந்தா உனக்கு இந்த எக்ஸ்ட்ரா மணியை பிடிச்சிக்கோ. அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நம்மளுக்கு எப்படியோ பணம் கிடச்சிருச்சு, இதை வச்சு நம்ம யூனிவர்சிட்டி ஃபீஸ் கட்டிடலாம். பின்பு அவன் நன்றாக படித்து ஒரு நாட்டிற்கே ஜனாதிபதியாக பதவியேற்கிறான். பதவியேற்றவன் வேறு யாரும் இல்லை, அமெரிக்கன் ஜனாதிபதி ஜான்சன்.